வணக்கங்க. ஹரக் செல்லுங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். அதாவது வந்து டாக்டர் ஆகணும்னு சொல்லி நிறைய பேருக்கு கனவு இருக்கும். சின்ன வயசுலேருந்தே ஆசை இருக்கும். அது பிரகாரம் டாக்டர் படிக்கணும்னு சொல்லிட்டு நல்லா படிப்பாங்க. ஸோ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு +2ல் வந்து நல்ல மார்க் எடுத்தால் போதும். அந்த மார்க்கை வச்சு உங்களுக்கு வந்து காலேஜில் சீட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீட்டு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. நீட் எக்ஸாம் எழுதினா தான் அதில் வந்து அதான் மார்க் கம்மியாக எடுத்திருந்தாலும் நீட் எக்ஸாம் எழுதி அதில் வந்து ஒரு 720க்கு அவுட் ஆஃப் 720ல் வந்து ஒரு நல்ல மார்க் எடுத்தால் அவங்க தகுதியை வச்சு உங்களுக்கு வந்து காலேஜில் சீட் கிடைக்கும். அப்படி தான் இருந்தது. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து அது ஒரு மெயினாக வந்து ரொம்ப கிராமப்புறம் இருக்க மாணவர்களுக்குலாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அவங்களால கோச்சிங் சென்டர் இப்போ சிட்டின்னு வச்சிங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா பணம் கட்டுவாங்க, நல்லா கோச்சிங் சென்டரில் சேருவாங்க. சின்ன சின்ன கிளாஸ் படிக்கலேருந்தே போய் சேருவாங்க, கோச்சிங் சேர்ந்து படிப்பாங்க. அவங்க நல்லா பல விதமான வழிகள் இருக்கும். ஆனால் கிராமப்புறத்துலேருந்து வர பசங்க நல்லா படிப்பாங்க ஸ்கூலில். ஆனால் அவங்களுக்கு வசதி இருக்காது. அது மாதிரி கோச்சிங் சென்டர் போய் பணம் கட்டி படிக்க முடியாது. ஸோ அவங்க அந்த ஊரில் இருக்காது, சின்ன ஊராக இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய தடங்கள் இருக்கும். அதனால அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய பேருக்கு வந்து நீட் எக்ஸாம் எழுதுவதாலும் மார்க் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டே வந்தோம். ஸோ அதனால் வந்து முதல்ல நம்மளுக்கு தமிழ்நாட்டில் வந்து அனிதா அப்படிங்கிற பொண்ணு தான் மெயினாக வந்து ஒரு பெரிய இஷ்யூ வச்சது. அந்த பொண்ணு வந்து +2ல் வந்து நல்ல மார்க் 1200 வந்து 1170 எடுத்துருக்குது. எடுத்திருந்து அதுக்கும் டாக்டர் ஆகணும்னு கனவு. அதுக்காக வந்து நீட் எழுதியிருக்கு. ஆனால் ரொம்ப கம்மியாக மார்க் எடுத்தோன்னே அது என்ன பண்ணியிருக்குன்னா, கோர்ட்டில் போய் வந்து இது மாதிரி சீட் வேணும்னு சொல்லி கேட்டு அது டிஸ்மிஸ் பண்ணோன்னா அது ரொம்ப மனசு உடஞ்சி போய் தற்கொலை பண்ணிச்சு அந்த பொண்ணு. ஸோ அது பெரிய இஷ்யூவாச்சு. எல்லாருமே ரொம்ப பேசி ரொம்ப பாவமாக இருந்தது. ஒரு படிப்பு படிக்கலன்னு நல்லா படிக்கிற பொண்ணு இப்படி அநியமாக இறந்து போச்சுன்னு எல்லாமே ரொம்ப தமிழ்நாடே பேசிச்சு. இருந்தாலும் உங்களுக்கு வந்து அது வந்து எந்த ஒரு விஷயமே இது நீட் எக்ஸாம் எழுதி டாக்டரும் கிடையாது, எதுவுமே கிடைக்கலன்னா உங்களுக்கு வந்து தற்கொலை வந்து முடிவில் நிறைய சொல்லிட்டு தான் இருக்காங்க. கவுன்சிலிங்கு எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் சில பேர் பண்ணால் நீட் எழுதி ஐயோ மார்க் கம்மியாக வந்துருமோ அப்படின்னு கூட சில பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. நம்ம படிச்சு நிறைய நியூஸில் பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ அது இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு. ஏன்னா வந்து அப்போ வந்து உங்களுக்கு நீட்டுங்கிறது உங்களுக்கு வந்து ஏஜ் ஓரளவு லிமிட் வச்சுருந்தாங்க. இப்போ 25 இயர்ஸோ 30 இயர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஒரு சர்டன் டைம்ஸ் தான் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அன்லிமிட்டெட் எத்தனை வயசு வரைக்கும் வேணால் எழுதலாம், எத்தனை தடவை வேணால் எழுதலாம் சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. ரீசெண்டாக கூட ஒரு அம்மாவுக்கு வந்து 49 இயர்ஸ் ஃபிசியோதெரபிஸ்ட்டு, அவங்க பொண்ணு 2 பேருமே நீட் எழுதி அம்மாவுக்கு சீட் கிடச்சிச்சு. அவங்க மார்க் எடுத்து அவங்களுக்கு சீட் கிடச்சி, பொண்ணுக்கு கிடைக்கல. ஸோ அது மாதிரி நிறைய பார்க்குறோம் நம்ம. ஸோ அதனால் ஆனால் இப்போ நம்ம பேச போகிறது என்னென்னா, ஒரு சின்ன வயசுலேருந்தே டாக்டர் ஆகணும் கனவோடு வளர்ந்த ஒரு பையன் அது கிடைக்கலன்னு எப்படி போராடி அதை வாங்கினா அப்படிங்கிற அவன் மனநிலைமை பார்த்து இதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கணுங்கிறதுக்காக தான் நான் அந்த வீடியோ போடுறேன். அந்த பையன் பேர் வந்து பார்த்திங்கன்னா விவேக். புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் கீரமங்கலம் அப்படிங்கிற ஊர் பக்கத்துக்கு ஒரு சின்ன கிராமத்துலாம் படிச்சுட்டு இருக்கான். அவங்க அண்ணன் 2 பேர் நல்லா படிப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவங்க அப்பாலாம் வந்து படிப்பு தான் ரொம்ப முக்கியம், நீ படிக்கணும்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து சொல்லி அந்த பசங்களுக்கும் படிப்புனா ஆர்வம். அப்படி நல்லா படிச்சுட்டு இருக்கிறாங்க. 2 பேருமே நல்லா படிக்கிறாங்க. இந்த பையனுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து விவேக் வந்து டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அதனால் படிக்கிறான். அதுக்கப்புறம் 8th 9th படிக்கிறப்போ ஒரு எக்ஸாம் வரும். அதாவது நேஷ்னல் டேலண்ட் சர்ச் எக்ஸாம் சொல்லிட்டு வரும் நேஷ்னல் லெவலில். அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லா மார்க் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இன்சென்டிவ்லாம் கிடைக்கும் உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து. ஸோ அதை வச்சு ஃப்ரீயாக படிக்கலாம். அதுமாதிரி இந்த பையன் எழுதி அதுவும் நல்லா மார்க் எடுத்து இன்சென்டிவ் கிடைக்குது. 10th 11th 12thலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நல்லா படித்து அந்த பையன் வந்து நல்ல மார்க் எடுக்கிறான். ஸ்கூல்லேயே ஃபஸ்ட்டு வரும். ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வந்தாலும் அவனுக்கு வந்து மெடிசன் படிக்கணும்னு சின்ன வயசுலேருந்து ஆசை. ஆனால் வந்து இதுக்கு வந்து நீட் எழுதணும்னா கோச்சிங் சென்டர் வசதி கிடையாது. இவனுக்கு வசதி கிடையாது, அவங்க ஊர்லேயும் வசதி இல்லை. ஸோ போக முடியல. சரி என்ன பண்ணுறது சொல்லி பரவாயில்லன்னு சொல்லி அதை ஏன்னா நிறைய டைம் எழுதலாம்ல, ஸோ பின்னாடி பார்த்துக்கலான்னு நம்ம அந்த ஆசையை ஒதுக்கி வச்சுட்டு அந்த பையன் வந்து காரைக்குடி அழகப்பா யூனிவர்சிட்டியில் வந்து யூஜி வந்து சேர்ந்துடுறான். சேர்ந்து அவங்க அதில் படிச்சுட்டு இருக்கிறான். இது செலவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலேஜில் வந்து உங்களுக்கு செலவுலாம் இருக்கும்ல, அதுக்கு வந்து அந்த பையனுக்கு வந்து காசு பேரண்ட்ஸ் ரொம்ப ஏழ்மையான குடும்பம், அவங்களுக்கு தொந்தரவு பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அங்கேயே மரம்லாம் அறுப்பாங்கல்ல, அந்த இடத்துல வந்து வேலை பார்த்து சாட்டர்டே சண்டேலாம் வேலை பார்த்து ஈவினிங்கில் ஃப்ரீயாக இருப்போம் வேலை பார்த்து பணம் வருது. அதை வச்சு படிப்பு செலவுக்கு வச்சு அந்த படிச்சுட்டு இருக்கிறான். இப்படியே படிச்சுட்டு இருக்க சமயத்தில் அவனுக்கு வந்து டாக்டர் கனவு வந்து அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா போன வருஷம் வந்து காரைக்குடியிலேயே வந்து ஃப்ரீ கோச்சிங் சென்டர் இருக்குது. அதை வச்சு பார்த்து அதில் படிக்கலாம்னு சொல்லிட்டு அதில் போய் ஜாயின் பண்ணி நீட்டுக்கு வந்து கோச்சிங் சென்டரில் போய் சேர்ந்து படித்து எக்ஸாம் எழுதுகிறான். 487 எடுக்கிறான். 487 மார்க்ஸ் எடுத்துக்கிறான். ஆனால் அந்த பையனுக்கு வந்து சீட் கிடைக்கல, மெடிசன் சீட் கிடைக்கல. சரி பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து அந்த கோர்ஸ் வந்து யூஜி கோர்ஸ் வந்து முடிச்சிடுறான். முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் என்ன பண்ணுறான், போயிட்டு எக்ஸாம் எழுதலாம் சொல்லி திரும்பவும் எக்ஸாம் எழுதுறான். எழுதி இந்த தடவை வந்து 427 மார்க்ஸ் எடுத்துருக்கான்.
எடுத்தோன்னா போன தடவை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிறான். ஸோ கவுன்சிலிங் போகிறான். கவுன்சிலிங் போனால் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் கிடைக்கல, செகண்ட் கவுன்சிலிங் போனால் அதுலேயும் கிடைக்கல. ஆனால் மனம் தளராமல் தேர்ட் கவுன்சிலிங் போகிறான். அதில் வந்து அழகாக சீட் கிடச்சிச்சு. ஃபஸ்ட்டே சீட் கிடச்சிச்சு. எங்கன்னா திருச்சியில் உள்ள மெடிக்கல் காலேஜ், ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் அவன் சீட் கிடச்சிச்சு. ஸோ அவ்வளோ சந்தோஷம் எனக்கு எனக்கு நம்பவே முடியல. ஸோ விடாமுயற்சி வந்து விடக்கூடாது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு நீட் எழுத முடியாட்டி கூட எப்படி பின்னாடி எழுதிக்கலாம்னு நினைப்பேன். அதுலேயும் எழுதி தோல்வி வந்தோன்னே அடுத்ததும் எழுதணும்னு சொல்லி எழுதி அதுலேயும் 2 கவுன்சிலிங் முடிச்சு 3வது கவுன்சிலில் வந்து அந்த பையனுக்கு வந்து சீட்டு கிடச்சோன்னா அவ்வளோ சந்தோஷம். அவன் நம்பிக்கை வீணாக போகலை, விடாமுயற்சி வந்து தோக்கலை அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து அதான் சொல்கிறேன், இவ்வளவு தடைகள்லாம் தாண்டி அந்த பையன் வந்து கவர்மெண்ட் என்னென்ன சலுகைகள் கொடுத்தாங்களோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அந்த பையன் வந்திருக்கிறான். இதுலேயும் இந்த வந்து எப்படின்னா அந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாங்கன்னா ஒரு கோட்டா 7.5% வந்து கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா. 6th +2 வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படிக்கணும். அது மாதிரி கொடுத்து ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருப்போம். அது மாதிரி படிக்கிறவங்களுக்கு எந்த கேட்டகரியாக இருந்தாலும் எந்த இதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. அவங்களுக்கு வந்து அதாவது ஓசி, பிசி, எம்பிசி அப்படிலாம் சொல்லுவாங்களா, எந்த கேட்டகரியாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே 6th +2 வரைக்கும் படிச்சிருந்தா அவங்களுக்கு 7.5 வந்து தகுதி, அவங்க தகுதியோட அடிப்படையில் வந்து 7.5% வந்து கோட்டா, கவர்மெண்ட் கோட்டா உண்டு. அதில் அந்த பையன் வந்து அது மூலிமா போய் சேர்ந்துருக்கலாம், சீட் கிடச்சிச்சு. அது போல் வந்து என்ன பண்ணுறான், அது காலேஜ் சேர்கிற வரைக்கும் வழக்கம் போல் வந்து அந்த மரம் அறுப்பாங்கல்ல அந்த இதில் வந்து அவன் வேலை பார்த்துட்ருக்குறான். வேலை பார்த்தா பண்ணிட்டுருக்குறான். அப்போ என்ன சொல்கிறான்னா, அவங்க வந்து எங்கள் பேரண்ட்ஸ் வந்து என்னையும் எங்கள் அண்ணனையும் வந்து அவ்வளோ நல்லா படி சொல்லி ஊக்குவிச்சாங்க. படிப்பு தான் முக்கியம், நீ சொத்து இல்லையோ இருக்குதோ இல்லையோ நீ வந்து படித்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு பெரிய சொத்து, அது சரி நீ நல்லா முன்னேறலாம் சொல்லி எங்கள் மனசை சொல்லி அது பிரகாரம் நானும் எங்கள் அண்ணனும் நல்லா படித்தோம். எனக்கு சின்ன வயசுலேருந்தே டாக்டரோட ரொம்ப ஆசை. அதனால் வந்து இப்படி நான் வந்து ரொம்ப போராடி ரொம்ப விடாமுயற்சியோடு நான் வந்தேன். இதுக்கு வந்து எனக்கு ஸ்கூலில் வந்து எனக்கு கைட் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. ஸ்கூல் போய் கோச்சிங் சென்டரில் படிக்கிறதுக்கு போகிறதுக்கு எனக்கு கைட் பண்ணுறதுக்கும் யாருமே இல்லை. அது வந்து இப்போ எங்கள் பிடி டீச்சர் தான் வந்து கொஞ்சம் வந்து எனக்கு கைட் பண்ணார் அப்படின்னு சொல்கிறான். இது மாதிரி உண்டு, நீட்டு எக்ஸாம்ஸ் எழுதணும் போகணும்னு சொல்லி அவர் தான் கைட் பண்ணார் அப்படின்னு சொல்லி அது ஒன்று சொன்னால். ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் என்னென்ன சலுகை கொடுத்ததோ அத்தனை சலுகையை நாங்கள் யூஸ் பண்ணி அது மூலிமா நாங்கள் முன்னேறி இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த பையன் சொல்லியிருக்கிறான். அடுத்து வந்து இதில் வந்து என்ன சொல்கிறேன், ஒரு கோல் வந்து நம்ம வச்சுக்கிட்டோம்னா அந்த கோல் வந்து அடையிறதுக்கு கண்டிப்பாக விடாமுயற்சி தேவை. நம்ம வந்து எதுக்கும் நெகட்டிவாக நினைக்கக்கூடாது, நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது, அதுக்காக தோண்டு போயிடக்கூடாது. கண்டிப்பாக அதை வந்து அடைஞ்சே தீரணும். ஏன்னா நம்ம உண்மையிலே நம்ம வந்து அதை அடையணும்னு நினச்சி நம்ம ஒரு குறிக்கோள் வச்சுருந்தோம்னா அதை கண்டிப்பாக நம்ம அடைவோம். எப்படி இருந்தாலும் லேட்டானாலும் கண்டிப்பாக அடைவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் இதில் கூட வந்து இந்த சீட்டு கண்டிப்பாக கூட எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கல, நான் வந்து குரூப் எக்ஸாம் எழுதலாம் தான் இருந்து முடிவு பண்ணி பாருங்கள். இது கிடைக்கலாம் கூட நம்ம குரூப் எக்ஸாம் எழுதலாம், ஒரு ஆல்டர்னேட்டாக வைக்கலாம். ஸோ இது கிடைக்கலன்னா இது அவ்வளோதான், லைஃபே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கல. ஏன்னா நம்மளுக்கு வந்து டாக்டர் ஆகும்னு நினச்சாலும் டாக்டர் ஆகுது மட்டும்தான் வாழ்க்கையில் இருக்குது. அது இல்லைன்னா லைஃபே முடிஞ்சு போச்சுங்கிறது கிடையவே கிடையாது. எவ்வளோ உலகத்தில் வந்து எவ்வளவோ விஷயம் இருக்குது, எப்படியோ முன்னேறலாம் நம்ம. அது வந்து இதெல்லாம் வந்து இந்த பையனை பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கு ஒரு உதாரணமாக முன்னுதாரணமாக இருக்கிறான் எல்லாருக்கும். அதுதான் மெயினாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இதை பற்றி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இதே மாதிரி ஒரு நல்லா படித்து போகிறப்ப அவங்கவுங்க நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்து பாராட்டுறாங்க. இவங்க என்னென்னு சொல்லி இப்படி பண்ணுன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இது வந்து திருத்துறைப்பூண்டி டிஎஸ்பி அந்த லேடி கூட வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி ரொம்ப வந்து நல்லா அட்வைஸ் பண்ணி எனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க படிப்புக்கு அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். ஸோ ஒருத்தவங்க நல்லா ஒரு ஏழ்மை நிலைமை இருந்தால் கூட நல்லா படித்து அது வந்து என்னென்ன கவர்மெண்ட் சலுகையெல்லாம் யூஸ் பண்ணி முன்னேறணும்னு ஒரு இருந்துன்னா எப்படி முன்னேறிடலாம். இது வந்து நம்ம வந்து ஒரு எடுத்துக்கணும். இது வந்து வாழ்க்கையே அவ்வளோதான் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இது மாதிரி நீட் எக்ஸாம் வந்து இல்லைன்னா அவளை உயர விடுறதுங்க ரொம்ப கோழத்தனம் முட்டாள்தனமாக தோணுது. ஸோ இதெல்லாம் வந்து உதாரணமாக எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக இது இல்லைன்னா அடுத்த தடவை இப்போ நீட்டே பாருங்களேன். இப்போ நம்மளுக்கு வந்து ஆட்சிக்கு வரவங்க என்ன சொல்கிறாங்க, நீட் எக்ஸாம் நாங்கள் எடுத்துருவோம்னு சொல்கிறாங்க. ஆனால் முடியல, ஏன்னா அது மாநில பட்டியலில் கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது. ஸோ அவங்க எடுத்தால் தான் முடியும், நம்ம வந்து நீட்டை வந்து நீக்க முடியாது. ஸோ அதனால் வந்து அது பண்ண முடியலைங்கிறப்ப நம்ம அது எடுக்கிறாங்களோ இல்லை அது நீட் எக்ஸாமே எடுத்துடுறாங்களா இல்லையோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நம்ம வந்து இப்போ நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு நிறைய ஏஜ் லிமிட் கிடையாது, எத்தனை வேணாலும் எழுதலாம் அப்படிங்கிறப்ப அதை வந்து எல்லோரும் கண்டிப்பாக உணரணும். ஸோ இப்போ இல்லைன்னா அடுத்த 2 தடவை எப்படியோ சக்ஸஸ் வந்து நம்ம அதை ஜெயிச்சு நம்ம அடைஞ்சிடணும், நம்ம வந்து கண்டிப்பாக சீட் வாங்கிடலாம், நம்ம போராடி வாங்கிடலாம் ஒரு உறுதியோடு வந்து அவங்க கண்டிப்பாக எல்லாருமே பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துக்கணும். இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.